யோ என்னையா பேசிட்டு நீ புள்ளி கூட்டணி மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கணும். மகாராஷ்டிரால வந்து இத்தனை லட்சம் பேரை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்து போட்டாங்க, பாஜக சதி பண்ணுதுன்றீங்க. இங்க என்னடா நீக்கி போட்டாங்க சதி பண்ணுதுன்றீங்க. யோ சேர்த்தாலும் குத்தம் நீக்கினாலும் குத்தமா? ஏன்னா பைத்தியக்காரத்தனமா பதில் சொல்லி நிக்கிறீங்க. சரி இப்ப நான் கேட்கிறேன், 6.5 லட்சம் பேர் அங்க இருந்து போனவங்க இங்க வந்தாங்கன்னு சொல்றீங்களே, எங்க கணக்கு எடுத்தீங்க? அந்த 6.5 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ராகுல் காந்தி மாதிரி பேசக்கூடாது. அப்புறம் கோர்ட்டுக்கு போனா அவங்க கேள்வி கேட்பாங்க, எங்க இருக்கு ஆதாரம்? அந்த 6.5 லட்சம் பேர் ஏன் கேரளாவுக்கு போயிருக்கலாம், ஆந்திராவுக்கு போயிருக்கலாம், தெலுங்கானாவுக்கு போயிருக்கலாம், எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்கல்ல. அந்த பீகார்ல நீக்கப்பட்ட பர்மனன்ட் மைக்ரன்ஸ் 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு பேசக்கூடாது விக்ரம். நீங்க வந்து உங்க தாத்தாவுக்கு பேரன், ஆதாரத்தோட பேசணும். எனக்கு அதை மற்றவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். அண்ணன் ராகுல் காந்தி மாதிரி அவர் பேசுவாரு, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்ல ஸ்டே கொடுப்பாங்க, அப்புறம் கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காரு நிறைய விஷயங்கள்ல. அந்த மாதிரி நான் உங்களை நினைக்கல. விக்ரம் வந்து கொஞ்சம் அறிவுள்ளவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை அறிவுள்ளவர்னு சொல்றதுனாலேயே மற்றவங்களுக்கு அறிவு இல்லைன்னு ஆகாது இல்லையா? அந்த மாதிரி தான்.